இறைவன் பாலதண்டாயுதபாணி அவர்கள் இறைவனை வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி, நடுவர் அவர்களே, மக்களை நெறிப்படுத்துவது எந்த பாட்டு? பக்தி பாடலா, தத்துவ பாடலா? இதுதான தலைப்பு. மக்களை நெறிப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் குழந்தை பருவத்திலே இருந்து அந்த மக்களை நீங்கள் பண்படுத்த வேண்டும். திடீர்னு 50 வயசுல எனக்கு அறிவுரை சொன்னா நான் கேட்பேனா? ஆக குழந்தை பருவத்திலே இருந்து ஒருவரை நெறிப்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் பக்தி மார்க்கத்திலே செலுத்த வேண்டும் என்றால், அந்த குழந்தைக்கு தாளாட்டும் போதே பக்தியை ஊட்டணும். எப்படி? குழந்தை எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கும். அந்த அழுகின்ற குழந்தைக்கு நீங்கள் பக்தியை ஊட்டணும்னா கொண்டாட்டத்தை அதனுள்ள சேர்க்கணும். எங்க அப்பா முருகனை நாங்க கொண்டாட்டத்தின் வழியாக பக்தியை கொண்டாடுறோம். எப்படின்னா, கொண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், கொண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குழந்தை ஏங்க பக்தி மார்க்கத்துக்கு செல்லாம ஏதோ இந்த செல்போன் சொல்றாங்க. பக்தி பாட்டெல்லாம் கேட்கறது கிடையாது. செல்போனை ஆன் பண்ணி கையில கொடுக்கும். அந்த செல்போனை காட்டினாதான் குழந்தை இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடும். நடுவர் அவர்களே, செல்போனை காட்டி நீங்க குழந்தைய சாப்பாடு ஊட்டுறதுக்கு பதிலா இது போன்ற பாடங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் பக்தியை ஊட்டுனீங்கன்னா சாப்பாடோடு சேர்த்து பக்தியும் உங்க குழந்தைக்கு சேரும்ல. நடுவர் அவர்களே, இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை எதுன்னு கேட்டோம்னா, பாகிஸ்தான் பாடல்கள் ராணுவத்துல வேலை செய்யறதை விட 10வது பையனுக்கு கணக்கு பாடம் நடத்துற வேலை இருக்கு பாருங்க. உலகத்திலே அதை விட கஷ்டமான வேலை ஒண்ணுமே இல்லை. எப்படி சொல்றீங்க? 15ஆம் வாய்ப்பாடு படிங்கடா, ரொம்ப நல்லதுன்னு. 15ஆம் வாய்ப்பாடை எப்படியோ சொல்லி பார்த்தேன். 15 சேர்த்தா 15ஆம் வாய்ப்பாடு வருண்டான்னு சொன்னேன். 15, அதுக்கு மேல ஒரு 15, அதுக்கு மேல ஒரு 10 வாய்ப்பாடு வரும். பாஞ்சு மேல பாஞ்சுன்னு நிறுத்துங்க சார். நீங்க பாஞ்சா மேல வச்சீங்கன்னே போனீங்கன்னா அடியில் இருக்கிற 15 வலி தாங்காத அழுவாதான்னு கேட்கிறான். நடுவர் அவர்களே, இந்த மாதிரி சூழ்நிலையை சமாளிக்கணும்னா எங்களுக்கு வேற வழியே இல்ல. தலையில கரகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த அம்மன் கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சு தீக்குழியில இறங்கி நாங்க பாத யாத்திரை போலான்னு முடிவு பண்ணி பார்த்தோம் பாருங்க. ஒரு பாட்டை மாரியம்மா Bye.
உங்களை மாதிரி தத்துவம் சொல்றவங்க எப்படி சொல்றாங்க? இந்த தத்துவத்தெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றான்? யாராவது வந்தா ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது, நான் மண்ணா போன்றான். வீட்டுக்கு போனா ஏண்டா மரம் மாதிரி நிக்கிறேன்னு கேக்குறான். உன் மனசு என்ன கல்லான்றான். நடுவர் அவர்களே, ஓரறிவு படைத்த புல் பூண்டு மரமானாலும் சரி, 2 அறிவு படைத்த நத்தை வண்டா இருந்தாலும் சரி, 3 அறிவு படைத்த ஊர்வனையாக இருந்தாலும் சரி, 4 அறிவு படைத்த பரப்பனவையாக இருந்தாலும் சரி, 5 அறிவு படைத்த கால்நடையா இருந்தாலும் சரி, 6 அறிவு படைத்த நம்ம மாதிரி மனுஷ பையனா இருந்தாலும் சரி, சாபம் விடுறீங்க மண்ணா போ மரமா போ கல்லா போன்ற தத்துவம் எங்க பக்தி என்ன சொல்லி தருது தெரியுங்களா? மண்ணா போனாலும் என்ன ஆகும், மரமானாலும் நான் என்ன எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும்னு சொல்லுது பாருங்க. மண்ணானாலும் கருத்தந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலை மரமாவே, மண்ணானாலும் திருச்செந்தூரில் மரமாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலை மரமாவே, கல்லானாலும் தண்ணீர் மலையும் கல்லாவே, பசும்புல்லானாலும் ஒரு பெண்ணருளால் போவாதே, அண்ணானாலும் கருத்தந்தூரில் மண்ணாவே. பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே, தனி பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே, பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே, தனி பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே, தன் பேச்சானாலும் திருப்புகழ் கேட்க பேச்சாவே. மனம் நடுவர்களே, என் மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முட்டாவேன்னு வேண்டி இந்த மக்களுக்கு சொன்னா அது நம்ம இந்த மக்களை உயர்வு அடைய செய்யுமா? உங்க தத்துவம் உயர்வடைய செய்ய சொல்லுமா? நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, எத்தனையோ வகையில நம் வாழ்க்கையில ஒரு சில காலமாவது ஒரு விரதம் இருக்கணும். நீங்க எந்த மதத்திலே எடுத்துக்கொண்டாலும் ஆண்டிற்கு ஒரு முறை விரதம், ஒரு மாதம் முழுக்க விரதம் இருக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கு. இஸ்லாமில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதம் ரம்ஜான் நோன்பு இருக்கிறான். கிறிஸ்துவ மதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதம் ஈஸ்டர் நோன்பு இருக்கிறான். நாம சைவமா இருந்தாக நாம சபரிமலைக்கு 48 நாள் மண்டலத்துல ஒரு மண்டலம் நாம் விரதம் இருக்கிறோம். வைணவமாக இருந்தால் புரட்டாசி விரதம் இருக்கிறோம். இப்படி விரதம் இருப்பது என்பது இந்த பக்தி நெறியை கடைபிடிப்பதற்காகவே வழங்கப்பட்ட ஒரு ஒழுக்கு. இந்த விரதத்தை சொல்லிக் கொடுத்து சபரிமலைக்கு என்னுடைய அப்பனுக்கு வேண்டி இந்த ஒரு பாடலோடு நான் முடிக்கிற நடுவர் அவர்களே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நீரடி தேவம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்ப மாதம் கூடிக்கொண்டு ஐயடி நாடி சென்றுவார் சபரிமலைக்கு சென்றுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இப்படி விரதம் இருந்து நீங்கள் பக்தியை சொல்லிக் கொடுத்து இந்த பாட்டின் வழியாக குழந்தை பருவத்திலே இருந்து இளைஞனாக இருக்கும் பொழுது விரதம் இருக்க கற்றுத்தார்கள். முதியவனாக ஆகும்போது உங்கள் பாழாய் போன தத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆக மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், நல்ல குணங்களை பெற வேண்டும் என்று சொன்னால், நாட்டில் நல்ல மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பக்தி பாடல்களால் தான் நடக்கும் என்று சொல்லி கடைசியாக இந்த பாடலோடு முடிக்கிறேன். நமோ நாராயண
தீர்ப்பை வழங்க வேண்டுமாய் எல்லாம் அல்ல இந்த இறைவனையும் தங்களையும் வேண்டி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.